தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பட்ஜெட் மீதான விவாதம் பரபரப்பாக நடைபெற்று முடிந்திருக்கின்றது. நம்முடைய சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் ஷாஜகான் அவர்கள் இருக்கிறார். அவரிடம் சில முக்கியமான கேள்விகளை கேட்டு பதில் பெறலாம். சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்? சார், இப்ப பட்ஜெட் மீதான விவாதங்கள் பரபரப்பா நடைபெற்று முடிந்திருக்கின்றது. விரைவில் தாவேக அரசினுடைய இந்த 100 நாள் ஆட்சி அமைந்து 100 நாள் சார், இந்த 100 நாளை எப்படி பாக்குறீங்க சார்? ஆட்சி அமைந்து கடந்த 100 நாட்களிலே பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்க புதிதாக நிதிநிலை கூட்டத்தொடர் நடந்து முடிந்திருக்கிறது. நிதிநிலை அறிக்கையிலே தமிழ்நாட்டு மக்கள் நலன் சார்ந்து, தமிழ்நாட்டின் வளர்ச்சி சார்ந்து பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த ஆட்சியை பொறுத்தவரை ஊழல் இல்லாத, லஞ்சமில்லாத ஆட்சி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தமிழக மக்களிடத்திலே மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது. அதேபோல் இந்த நிதிநிலை அறிக்கையும் பல்வேறு திட்டங்களை அறிவித்திருப்பதால் மக்கள் பெரிய அளவிலே வரவேற்பை தந்திருக்கிறார்கள். அந்த அளவு மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலே தமிழகத்தை வளர்ச்சி பாதையிலே கொண்டு செல்லக்கூடிய வகையிலே மக்கள் மகிழக்கூடிய வகையிலே இந்த ஆட்சி தொடர்ச்சியாக இந்த திட்டங்களை வரக்கூடிய நாட்களிலே செயல்படுத்த தொடங்கும். சார், இப்ப உங்க துறை சார்ந்த ஒரு கேள்வி சார். இப்ப தமிழ்நாட்டில் 45,000 சொத்துக்கள் வக்ஃப் போர்டுக்கு சொந்தமா இருக்கிறதா சொல்றாங்க. அதுல ஒரு 15,000 சொத்துக்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் அதுல ப்ராப்பரா ரெஜிஸ்டர் ஆயிருக்கிறது 8,000 சொத்துக்கள் தான். மீதி சொத்துக்கள் பதிவாகுவதில் சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சார். இது பரவலா உங்களுக்கு கூட இந்த கோரிக்கைகள் வந்திருக்கும். இப்ப தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய வக்ஃப் போர்டுக்கு சொந்தமான சொத்துக்களை பதிவு செய்வதற்கு நம்முடைய அரசு என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், என்ன பண்ண போறோம் சார்? ஒன்றிய அரசு ஏற்கனவே இதுபோல வக்ஃபு சொத்துக்களை உமீத் தளத்திலே பதிவு செய்வதற்கு ஒரு கால அவகாசம் தந்தது. அங்கங்கே இருக்கக்கூடிய வக்ஃபு நிறுவனங்கள் அந்த சொத்துக்களை எல்லாம் பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள். பழங்கால சொத்துக்கள் என்ற அடிப்படையிலே சில சொத்துக்களுக்கான சரியான ஆவணங்கள் இல்லாதனால் சில சொத்துக்கள் இதுவரை பதிவு செய்யப்படாமல் இருக்கிறது. இருப்பினும் 90% அதிகமான சொத்துக்கள் பதிவேற்றம் செய்து முடிவடைந்து விட்டிருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய சொத்துக்களை பதிவேற்றுவதற்கு கால அவகாசம் கேட்டு அது கிடைக்கப்படாத காரணத்தினால் உயர்நீதிமன்றத்திலே வக்ஃபு வாரியம் அதற்கான கால நீட்டிப்பை கேட்டு மனு செய்திருக்கிறது. வழக்கு விசாரணையில் இருக்கிறது. விரைவிலே அதற்கான அவகாசம் வழங்கப்படும் என்று நம்புகிறோம். அப்படி அவகாசம் கிடைக்கப்பெறும் போது மீதம் இருக்கக்கூடிய சொத்துக்களையும் நிச்சயமாக பதிவேற்றி முடிக்குவதற்குரிய பணிகளை வக்ஃபு வாரியம் மேற்கொள்ளும். இப்ப தமிழ்நாட்டில் ஏராளமான சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்கள், அதாவது பள்ளிகளாக இருக்கலாம், கல்லூரிகளாக இருக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை பதிவு செய்யறதுல, அதே மாதிரி அங்க ஆசிரியர்கள் அல்லது மற்ற ஸ்டாஃப் நியமனம் பண்றதுலயும் சில சிக்கல்கள் கடந்த காலங்களில் இருந்திருக்கு. உங்க கவனத்துக்கு வந்திருக்கும். அதை வேகமா களையறதுக்கு நம்ம அரசு எடுத்துக்கக்கூடிய நடவடிக்கை என்ன? இப்போ உங்க கவனத்துக்கு ஏதாவது இந்த மாதிரி வந்திருக்கா? அதை களையறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க சார்? சிறுபான்மை கல்வி நிறுவனங்களை பொறுத்தவரை பதிவு செய்வதற்கோ அதை நடத்துவதற்கோ எந்த விதமான தடங்களும் தற்போதைக்கு இல்லை. ஆனால் ஆசிரியர்கள் நியமனம் அரசு உதவி பெறக்கூடிய கல்வி மற்றும் பள்ளி மற்றும் கல்லூரிகளிலே அதற்கான காலியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கக்கூடிய கோரிக்கை வந்து கொண்டிருக்கிறது. கடந்த மாதம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் பேராசிரியர் அவர்கள் தலைமையிலான குழு இதற்கான கோரிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் இடத்தில் எடுத்து வைத்திருக்கிறது. வரக்கூடிய நாட்களிலே அதற்கான ஆய்வுகளை மேற்கொண்டு அதற்கான உத்தரவுகளை பிறப்பிப்போம் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார்கள். விரைவிலேயே அந்த காலியிடங்களை நிரப்புவதற்கான பணிகளை நிச்சயமாக தொடங்குவோம். சார், இப்ப தமிழ்நாட்டில் 2 பிரச்சனை ரொம்ப முக்கியமான பிரச்சனையா பேசப்படுது. ஒன்னு தொகுதி மறுவரை சம்பந்தப்பட்ட விஷயம், இன்னொன்னு காவிரி விவகாரம். இப்ப இதுல தொகுதி மறுவரை சம்பந்தமான விஷயத்துல தாவேக அரசு ரொம்ப முனைப்போட செயல்படுறாங்க. அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தெல்லாம் போடுறாங்க. ஆனா இதே ஆர்வம் காவிரி விவகாரத்துல இல்ல அப்படின்னு எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்றாங்க. அனைத்து கட்சிகள் கூட்டத்தை போடுங்கன்னு நாங்க கேட்கிறோம், ஆனா இவர் போட மாட்டேங்கிறாங்க. பாருங்க, இப்ப திமுக கேட்கறாங்க, பாமக கேட்கறாங்க, பல கட்சிகள் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க, அதிமுக உட்பட. அந்த அனைத்து கட்சி கூட்டம் போடுவதில் இந்த அரசுக்கு என்ன சிக்கல் இருக்கு? ஏன் அதை செய்ய தவிர்க்கிறாங்க சார்? இல்ல, இந்த 2 பிரச்சனைகளையும் ஒன்றுக்கொன்று முடிச்சு போட்டு இந்த எதிர்கட்சிகள் பேசுவதை ஃபர்ஸ்ட் தவிர்க்கணும். காவிரி பிரச்சனை என்பது இன்று நேற்று தொடங்கியதல்ல. சட்டமன்றத்திலே பலர் உரையாற்றியது போலவே 12ஆம் நூற்றாண்டிலிருந்து இது நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அதுக்கு பிறகு 2 சென்னை மாகாணம், மைசூர் மாகாணத்துக்கு இடையிலும் பல்வேறு விதமான தாவாக்கள் நடந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனா 2 நாட்டு சமஸ்தான மன்னர்களுக்கும் போர்கள்லாம் நடந்த வரலாறுலாம் இருக்குது. அதைவிட தாண்டி இதற்காக சுதந்திரம் அடைந்த பிறகு இரு மாநில அரசுகளுக்கு இடையிலே பல்வேறு முட்டல் மோதல்கள், பேச்சுவார்த்தைகள், உயர்நீதிமன்றத்தில், உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள்லாம் நடந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் காவிரி நடுவர்மன்றம் வைக்கப்பட்டு அது இடைக்கால தீர்ப்பு வழங்கியது. அதற்கு பிறகு இறுதி தீர்ப்பு வழங்கியது.
அதனைத் தொடர்ச்சியாக உச்சநீதிமன்றத்திடம் வழக்கு தொடுத்து பல்வேறு தீர்ப்புகள் இதுவரை வந்திருந்தாலும் எந்த தீர்ப்பையுமே கர்நாடக அரசு மதிக்காமல் நமக்கு வேண்டிய தண்ணியை தராமல் இருக்கிறது. அந்த வகையிலே தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக அந்த மாநில முதல்வரை சந்தித்து இங்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் தண்ணீர் தேவையை எடுத்துரைத்து அந்த தண்ணீர் தேவையை பெறுவதற்கு ஒரு நல்ல ஒரு முயற்சியாக ஒரு சகோதரத்துவ அடிப்படையில் அன்பின் அடிப்படையிலே நம்முடைய கோரிக்கையை எடுத்து வெற்றி பெறலாம் என்ற அடிப்படையில் தான் நேரில் சந்திப்பதற்கான முயற்சியை எடுத்தார்கள். இருப்பினும் அந்த மாநிலத்தினுடைய சூழ்நிலை கருதி அந்த மாநில முதல்வர் தற்போது தவிர்த்தாலும் வரக்கூடிய நாட்களிலே இந்த பேச்சுவார்த்தையின் மூலம் தமிழகத்துக்கு தேவையான தண்ணீரை பெறுவதற்கு நல்ல முறையில் தீர்வு காண முடியும் என்ற நம்பிக்கையிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இது அந்த அப்பீலுக்கு போனா என்ன, கோர்ட்டுக்கு போனா என்ன, இதெல்லாம் நம்ம பார்க்காத கோர்ட் நடுவர் மன்றம்லாம் இல்லை. கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான முறை இதுக்கான விசாரணை நடைபெற்று இதுவரைக்கும் நடைமுறைக்கு எதுவும் வரல. அது வராத காரணத்தினால தான் ஒரு நல்ல அடிப்படையில் இந்த ஒரு முயற்சியை முதலமைச்சர் எடுக்கிறார். அந்த முயற்சி தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது. அது ஒரு பக்கம். இந்த தொகுதி மறுவரை என்பது ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக அரசினுடைய சூழ்ச்சி என்பதை தமிழக மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இதற்கு முன்பு இருந்த அரசும் சரி இதற்கான முயற்சியை தொகுதி மறுவரையை தவிர்க்க வேண்டும் என்பது தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் அந்த முன்னெடுப்பை ஒன்றிய அரசு செய்து வருகிறது என்பதை அறிந்ததன் காரணமாகத்தான் வருமுன் காப்போம் என்ற அடிப்படையில் இன்றைய தினம் தனி தீர்மானத்தை முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிறார்கள். தற்போது இருக்கக்கூடிய இந்த 543 சட்டமன்ற உறுப்பினர்களை பாராளுமன்ற உறுப்பினர்களை தொகுதிகளை உயர்த்த வேண்டியதில்லை. இருக்கக்கூடிய தொகுதிகளிலும் 33% பெண்களுக்கான இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற தீர்மானம் இன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது பாஜகவை பொறுத்தவரை தென்னிந்தியாவிலே அவர்களுக்கான வெற்றி கிடைப்பதில்லை. அவர்களுக்கு இங்கே பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை. தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கக்கூடிய எண்ணிக்கையை அவர்களுக்கு கிடைக்காத அதையும் குறைக்க வேண்டும் என்ற காரணத்தினாலும் அவர்கள் தொடர்ச்சியாக வெற்றி பெறக்கூடிய உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், பீகார் போன்ற மாநிலங்களிலே உயர்த்தி கிடைத்தால் அந்த 7 மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்களை உறுப்பினரை வைத்துக் கொண்டு தொடர்ச்சியாக ஆட்சி செய்துவிடலாம் என்ற சூழ்ச்சியின் காரணமாகத்தான் இந்த தொகுதி மறுவரையை அவர்கள் நடத்துவதற்கான முனைப்பு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இன்று காலை சட்டமன்றத்தில் நான் பேசும்போது கூட சொன்னேன், 1920களிலே அமெரிக்கா போன்ற மிகப்பெரிய ஜனநாயக நாட்டிலே, ஜனநாயகத்தை மதிக்கக்கூடிய நாட்டிலே அன்று எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்களோ அதே எண்ணிக்கை தான் இன்னும் தொடர்கிறது. அந்த 1920ஓடு ஒப்பிடும்போது இன்று 3 மடங்கு மக்கள் தொகை அங்கே உயர்ந்திருக்கிறது. இருந்தாலும் அங்கே அந்த எண்ணிக்கை இன்று வரை உயர்த்தப்படவில்லை. இன்று பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் சொன்னது போலவே இந்த சட்டமன்றம், நாடாளுமன்றம் என்பது சட்டங்களை ஏற்றக்கூடிய ஒரு அவைதான். மற்றபடி மக்களுக்கான சேவை செய்வதற்கு பல்வேறு அமைப்புகள், உள்ளாட்சி அமைப்புகள் போன்ற பல நிறுவனங்கள் நம்முடைய சட்டத்திட்டங்களில் இருக்கிறது. அதை விடுத்து அவர்கள் ஆட்சியை தக்க வைப்பதற்காக பாஜகவுடைய உறுப்பினர் எண்ணிக்கை அதிகப்படுத்துவதற்கான ஒரு சூழ்ச்சியாக அதைவிட தாண்டி குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மக்கள் தொகையை குறைக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்த போதெல்லாம் அதை சரியான முறையில் நடைமுறைப்படுத்தி மக்கள் தொகை கட்டுப்படுத்திய தென்னிந்திய மாநிலங்களுக்கு, குறிப்பாக தமிழகத்திற்கு தண்டனை தரக்கூடிய வகையிலே இந்த ஒன்றிய அரசு தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரிலே நமக்கான தொகுதியை குறைக்க நினைப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது. அது எந்த வகையிலும் அதற்கு வழிவிடாமல் அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதனால்தான் இன்று சட்டமன்றத்தில் இது தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஓகே சார். சார், இப்போ பல அமைச்சர்கள் இருக்கிறீங்க, கிட்டத்தட்ட 35 அமைச்சர்கள் இருக்கிறீங்க. இப்போ தாவேகா அமைச்சர்கள் இந்த அரசுல வந்து கேட்கிறப்ப சில விஷயங்கள்லாம் உடனே கிடைக்குது. சில கோரிக்கைகள் சம்பந்தமா முதலமைச்சரை சந்திக்க நினைத்தால் உடனடியாக சந்திக்க முடியுது. ஆனால் கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள், IUML போன்ற கட்சிகள் முதலமைச்சரை சந்திப்பதில் ஒரு சிக்கல் இருக்குன்னு வெளியில் ஒரு பேச்சு இருக்கு சார். அது உண்மைதானா? நீங்கள் முதலமைச்சருக்கு ஏதாவது தகவல் சொல்லணும்னா என்ன சொல்ல விரும்புவீங்க சார்? இல்லை, இது வந்து முற்றிலும் ஒரு தவறான தகவல். இதுவரை பதவியேற்ற பிறகு பலமுறை முதலமைச்சர்களை சந்தித்திருக்கிறோம். இந்த சிறுபான்மை சமுதாயம் சம்பந்தமாக, இந்த துறை சம்பந்தமாக பல்வேறு கோரிக்கைகளை விடுத்திருக்கிறோம். அவர்கள் செவி சாய்த்து பல வகைக்கு அவர்கள் ஆவணம் செய்வதாக உறுதியளித்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வருகிற 27ஆம் தேதி சிறுபான்மை நலத்துறை சார்பாக அந்த மானிய கோரிக்கை வர இருக்கிறது. இந்த சமுதாயங்கள் சார்ந்து பல்வேறு திட்டங்களை அதில் அறிவிக்க இருக்கிறோம். அனைத்துக்கும் மாண்பு முதலமைச்சருடைய ஆலோசனையின் அடிப்படையில் தான் அந்த முடிவுகளும் அந்த தீர்மானங்களும் அங்கே நிறைவேற்ற இருக்கிறோம். அதுபோல பொதுவெளியிலே சொல்வது போலவே இது போன்ற
அமைச்சர்களை சந்திக்கவில்லை என்பதெல்லாம் முற்றிலும் தவறான குற்றச்சாட்டு. அப்படி எதுவும் இல்லை. ஓகே ஓகே சார். சார், இப்ப சிறுபான்மை நலத்துறையில ஏற்கனவே அதிமுக திமுகல இருந்து பல அமைச்சர்கள் இருந்திருக்காங்க. இது வந்து ஒரு வரலாற்று வாய்ப்பு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறோம். ஏன்னா IUML கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 100 ஆண்டுகளாக இஸ்லாமிய சமுதாய மக்களுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் பல இடங்கள்ல பல விஷயங்கள்ல குரல் கொடுத்த கட்சி. ஆனா இன்னைக்கு நீங்க கோரிக்கை மனு கொடுக்கிற இடத்துல இருந்து மனுவை வாங்கக்கூடிய அந்த மனுவை ப்ராசஸ் செய்து அந்த கோரிக்கைகளை செய்து முடிக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. இந்த 5 ஆண்டு காலத்துல அமைச்சர் ஷாஜகான் என்னுடைய பேர் நிக்கிற மாதிரி இந்த ஒரு விஷயத்தை நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா எந்த விஷயம் சார்? எதுக்கு முன்னுரிமை கொடுக்க போறீங்க? எதை செஞ்சிட்டு இருக்கீங்க சார்? இல்ல, பொதுவா அந்த சிறுபான்மை நலத்துறை என்பது 2007ஆம் ஆண்டு துவக்கப்பட்டது. ராஜேந்திர சச்சார் கமிட்டியின் அடிப்படையில் இந்த துறை தொடங்கப்பட்டாலும் அந்த துறையினுடைய நோக்கமாக சிறுபான்மை சமுதாயம் கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம், சமூக ரீதியாக மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய காரணத்தினால் இதனை கவனம் செலுத்தும் பொருட்டு தான் அந்த துறை உருவாக்கப்பட்டது. ஆனால் கடந்த ஆண்டுகளிலே அந்த நோக்கங்கள் நிறைவேற்றப்பட்டதா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. நீங்கள் சொன்னது போலவே சிறுபான்மை சமுதாயத்தினுடைய உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த கோரிக்கையை தொடர்ச்சியாக சொல்லக்கூடிய கேட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இன்று அமைச்சரவையிலே பங்கெடுத்திருப்பதன் மூலம் அமைச்சரவை கூட்டத்திலும் முதலமைச்சரிடத்தில் நேரிடத்திலும் உயர் அதிகாரிடத்திலும் நேரடியாக அந்த கோரிக்கையை எடுத்துரைத்து அதை வென்று கொடுத்து இந்த சமுதாயத்திற்கு தேவையானதை செய்து கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அந்த வகையில் இந்த சிறுபான்மை சமுதாயங்கள், குறிப்பாக கிறிஸ்தவ முஸ்லிம் சமுதாயங்கள் கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதார சமுதாய ரீதியிலே அவர்கள் அடுத்த கட்டத்தை உயர்த்துவதற்கான திட்டங்களை நிச்சயமாக வரக்கூடிய ஆண்டுகளிலே செயல்படுத்துவோம். தேங்க்யூ சார். இன்னும் ஒரு கேள்வி மட்டும். இப்ப பல்வேறு துறைகள்ல கடந்த காலங்கள்ல இருந்த திமுக அரசு அல்லது திமுக அமைச்சர்கள் சில இதுகள்ல வந்து ஊழல் செஞ்சிருக்காங்க அல்லது சில டிபார்ட்மெண்ட்ல லீக்கேஜ் இருந்தது அப்படின்னு பகிரங்கமா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பொதுப்பணித்துறை அமைச்சர் சொல்றாரு, நீர்வளத்துறை அமைச்சர் சொல்றாரு, டாஸ்மாக்ல இருக்கக்கூடிய மதுவிலக்குத்துறை அமைச்சர் அவர் சொல்றாரு, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்லாம் பாத்தீங்கன்னா காலை உணவு திட்டம் அதுல நிறைய லீக்கேஜ் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. நிறைய விஷயங்களை குறிப்பிடுறாங்க. சிறுபான்மை நலத்துறையில கடந்த ஆட்சி காலத்துல என்ன மாதிரியான தவறுகள் இருந்தது, ஏதாவது கண்டறிஞ்சிருக்கீங்களா? அதை நடவடிக்கை எடுக்க ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு கூட பினான்ஸ் மினிஸ்டர் சொல்றாரு, எந்தெந்த துறை வாரியா தவறு நடந்திருக்கு நாங்க பட்டியல் தயாரிச்சிருக்கோம், விரைவில் அதை வெளியிட போறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கூட அசம்பிளியில சொல்லியிருக்காரு. சாருக்கு தெரியும். அப்ப சிறுபான்மை நலத்துறையில மக்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் போய் சேரல அப்படிங்கிற விஷயம் இருக்கு சார். நாம என்ன விஷயங்களை கண்டறிஞ்சிருக்கோம், அது ஏதாவது நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்குமா சார்? இல்ல, பொதுவா தமிழ்நாட்டை பொறுத்தவரை கடந்த ஆட்சியிலே பல்வேறு தவறுகள் நடந்ததாக மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் கண்டெடுத்து சொல்லியிருக்கிறார்கள். வரக்கூடிய நாட்களிலே அதை அறிக்கையாக சட்டமன்றத்திலே சமர்ப்பிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது எந்தெந்த துறை என்பதை தகவல்கள் எல்லாம் நிதியமைச்சர்களும் மற்ற துறை சார்ந்த அமைச்சர்களும் மாண்புமிகு முதலமைச்சரிடத்திலே சமர்ப்பித்திருக்கிறார்கள். அதை முதலமைச்சர் அவர்கள் நாட்டு மக்களுக்கு அதை எடுத்து வைப்பார்கள். நம்ம துறையில நம்ம ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கோமா? அதாவது இருக்கா அந்த மாதிரி? இல்ல புகார் ஏதாவது வந்திருக்கா சார்? பெரிய புகார்கள் என்று இல்லை, இது எந்தெந்த துறைகளில் எதெல்லாம் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு சென்றிருக்கிறது. அந்த குறைகளை எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய வகையிலே இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அமைச்சரவை கூட்டத்திலே மாண்புமிகு முதலமைச்சர்கள் சொன்னது போல லஞ்சம் இல்லாத, ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை அமைப்போம் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லி வருகிறார்கள். இந்த ஆட்சி அதை நோக்கி பயணிக்கிறது. கடந்த காலையில் நடைபெற்றிருக்கக்கூடிய தவறுகளை குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பார்கள். வக்ஃப் போர்டுக்கு வந்து நிரந்தர சிஇஓ இல்லைங்கிற குற்றச்சாட்டு இருக்கு சார். அது நிரந்தர சிஇஓ நியமிப்பதற்கான பணிகள் எப்போ நடைபெறும் சார்? மாண்புமிகு முதலமைச்சரிடத்தில் அதை கோரிக்கை வைத்திருக்கிறோம். நிரந்தரமாக ஒரு தனி சிஇஓ இருப்பதன் மூலம்தான் இங்கே இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களை நிர்வகிப்பதற்கு, தர்காவை நிர்வகிப்பதற்கு அது சரியாக இருக்க வேண்டிய அடிப்படையில் அந்த கோரிக்கை வைத்திருக்கிறோம். முதலமைச்சர் விரைவில் ஆவண செய்வார்கள் நம்புகிறோம். நிச்சயமா சார். மிக்க நன்றி சார். உங்களுக்கு பரபரப்பான நிறைய பணிகளுக்கு மத்தியில் நியூஸ் தமிழுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.